இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் எப்ஸ்டீன்ற ஆள் இருக்கான்ல, அவன் மோடியோட சந்திச்சாப்ல அப்படின்னு சொல்லி ஒரு டிராமாவை, ஒரு பொய்யான ஒரு விஷயத்த பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க திமுகவும் சேர்ந்து. அவர் பேர் என்ன, நம்மளுடைய இவர் பேர் என்ன, சுப்பிரமணியன் சாமி ஐயா, மதிப்புக்குரிய சுப்பிரமணிய சாமி ஐயா. இவர் அமெரிக்கால ரொம்ப காலமா ப்ரொஃபஸரா இருந்தாரு. இப்ப இவரு மோடிக்கு அகைன்ஸ்டா பேசிக்கிட்டே இருக்காப்ல. சரி, ஏன் இதெல்லாம் பேசுறாப்லன்னு பார்த்தா, ஒருவேளை இவரு இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல மோடியோட பேர் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. எப்ஸ்டைன் ஒரு சர்வசாதாரணமான ஒரு பொம்பளை பொறுக்கிலாம் கிடையாது. பொம்பளை பொறுக்கியும் தாண்டி அது 18 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளை கிடையாது தம்பி. அந்த போட்டோவெல்லாம் எடுத்து பாருங்க, எல்லா போட்டோவும் இருக்கு. இவன் பேரு ஸ்டீவ் பெனன். இந்த ஸ்டீவ் பெனனுக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருக்கான் இந்த எப்ஸ்டைன்றவன். இந்த ஸ்டீவ் பெனன் யாருன்னா, இந்த ட்ரம்போடைய பழைய ஆட்சியில மிக முக்கியமான ஒரு பதவியை வகிச்ச ஒரு ஆளு. இவன் கிட்ட ஒரு இமெயில் அனுப்பியிருக்கிறா. கிரிக்கெட் வீரர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் பேர் கூட வருது. அவர் பேர் சச்சின் டெண்டுல்கர் பேர். எப்ஸ்டைன் அவன் யார் பேரை வச்சு அவன் டைப் பண்ணிருக்கானோ அது அவன் எல்லாத்தையுமே எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்னு போட்டுறானுங்க. மோடி பேரே இதுல டைப் பண்ணிருக்கான். இப்போ புதுசா முன்னாள் ஆர்மி சீஃப் நர்வனே அவர் எழுதின புத்தகத்தையும் இன்னைக்கு ராகுல் காந்தி கையில் எடுத்து. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, ராகுல் காந்தி ஐயா அவர் மனசுக்கு அவர் பேசல சார். வேற எவனோ ஒருத்தன் ரிமோட் கண்ட்ரோல அமெரிக்கால வச்சிருக்கான். அவன் சொல்றான், அவர் பேசுறாரு. பாவம், இத்தனை நாளா முஸ்லிம் ஃபுல்லா திட்டிக்கிட்டு இருந்தாங்களே மோடிய, இன்னைக்கு மோடி காசாவுக்கு சப்போர்ட் பண்ணி கையெழுத்து போட்டாரு. எந்த மொகரக்கட்டையை வச்சுக்கிட்டு இனிமே இவங்க ஜமாத்ல பேச போறாங்க? ஏதாவது ஒரு உண்மை பேசணும்ல அவங்க மக்கள் கிட்ட. பாகிஸ்தான் ஒரு நாடா சார்? அது ஒரு 4 ஜெனரல் இருக்கான், அங்க ஒருத்தர் இருக்கான். அவர் கெட்ட வார்த்தை வருது சார் வாயில எனக்கு. அவன் பொண்டாட்டியும் அவனும் சேர்ந்து லண்டன்ல இருக்கான குடியுரிமை பெற்றுக்கிட்டு அவங்க காசை ஃபுல்லா அங்க வெள்ளக்காரங்கிட்ட வாங்கிக்கிட்டு அந்த பாகிஸ்தான் மக்களை காட்டி கொடுக்குறானுங்க. அவங்களுடைய முஸ்லிம் உம்மாவை அவங்களே கொலை செய்யற ஆள் அனுப்புறானுங்க சார். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆர்கிடெக்ட் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ உலக நாடுகளுக்கு மத்தியில் ஒரு புதிய சர்ச்சை கிளப்பியிருக்காங்க. இதில் குறிப்பாக இந்திய பிரதமர் மோடி அவர்கள் மேலேயும் ஒரு அலிகேஷன் வந்திருக்கு. இதை காங்கிரஸ் மக்கள் மத்தியில் எப்படியாச்சும் அதை கொண்டு போய் சேர்த்துடணும்ன்ற முனைப்போடு இறங்கியிருக்காங்க. இதனுடைய உண்மைத்தன்மை என்னன்றதை கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? நான் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுக்கிறேன். கிருஷ்ணாய கோவிந்தாய கோவி ஜலவல்லபாய பராய பரமபுருஷாய பரமாத்மனே. இப்போ ஒரு முக்கியமான ஒரு பரீட்சை எழுத போனால் நம்ம சாமி கும்பிட்டு போகிறோம். இப்படியா அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணிடுவா அடுத்தடுத்து நம்ம போக முடியும்னு. நம்ம பாரத நாட்டுக்கு இப்போ ஒரு பரீட்சை தம்பி. இந்த நாடு பாஸ் பண்ணிச்சுன்னா இந்த நாடு உருப்பட போகுது. இந்த நாடு இந்த பரீட்சையை பாஸ் பண்ணி வந்துடணும்னு நம்ம எல்லாருமே தெய்வத்தை டெய்லி வேண்டணும். இப்படி நம்ம உள்ள இந்த ஐஏஎஸ் எக்ஸாமை பாஸ் பண்ணிச்சுன்னா நாளைக்கு நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமோ, அந்த மாதிரி இன்னைக்கு இந்த பாரத நாடு இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணணும். உலகத்தில் அப்படி என்ன எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கு பாஸ் பண்ணுறதுக்கு? இந்த நாடு அழியும்னு நினச்சாங்க தம்பி எல்லாரும். நம்ம சுதந்திரம் வாங்கும் போது இந்த நாடு சுக்கு நூறாக உடஞ்சி அழிஞ்சு போயிடும்னு நினச்சான்ப்பா வெள்ளைக்காரப்பைய. அப்பயே 2ஆக பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் அது உடஞ்சிரும், மொழி ரீதியாக உடஞ்சிரும், இன ரீதியாக உடஞ்சிரும்னு நினச்சான்ப்பா. உடைய மாட்டேன்ருச்சு. பொருளாதார ரீதியில் பின்தங்கி போய் பிச்சைக்கார நாடாக போகும்னு நினச்சான்ப்பா. இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாம் இந்தியா கிட்ட சைன் பண்ணுற கண்டிஷன் ஆயிடுச்சுப்பா. யுனைடெட் நேஷன்ஸ் இந்தியாவோட 16 வருஷமாக பெண்டிங்கான மதர் ஆஃப் ஆல் டீல கையெழுத்து போட்டு போயிருக்கு. அமெரிக்கா நம்ம மேலே டேரிஃப் போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன்னு இந்த ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருந்தாப்புல. இப்போ ட்ரம்ப் அப்படியே ஃபுல்லாக இறங்கி யூ டர்ன் அடித்து நான் உங்களுக்கு சாதகமாக இருக்கேன்ட்டு வந்துட்டாப்புல. பங்களாதேஷில் இனிமேல் டிஷர்ட்டு சட்டை துணிமணி செய்கிற ஆர்டரே போகாது தம்பி. எல்லாம் திருப்பூருக்கு வரப்போகுது. ஏன்னா நம்மளுக்கு 0% டேக்ஸுன்னு ஐரோப்பியாவிலேருந்து. அப்போ எவன் இனிமேல் பங்களாதேஷில் போய் ஆர்டர் கொடுப்பான்? பங்களாதேஷில் கரண்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம கொடுத்தா தான் கரண்ட்டு. அவனே ஒன்றும் இல்லாமல் போகிறான்.
அப்ப அமெரிக்காவை நம்பி இருந்த பாகிஸ்தானுக்கு 19%, இந்தியாவுக்கு 18%. பாகிஸ்தான் அழிஞ்சு பாச்சுப்பா. நீ என்னப்பா பேசுறீங்க? பலுச்சிஸ்தான்ல உள்நாட்டு கலவரம் போரா மாதிரி அந்த போரை என்னால் கட்டுப்படுத்த முடியாதுன்னு அவங்க ஆர்மி மினிஸ்டரே வெளிப்படையாக சொல்றாருன்னா முடிஞ்சு போச்சு தம்பி. சைனா வந்து இனிமேல் பாகிஸ்தானை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி கொடுக்குற எல்லா பணத்தையும் நிப்பாட்டிட்டானப்பா. எல்லாரும் இந்தியாவோட கையெழுத்து போட ஆரம்பிச்சிட்டான். ரஷ்யா இந்தியாவுக்கு ஃப்ரெண்ட் ஆகுது, சைனா இந்தியாவுக்கு ஃப்ரெண்ட் ஆகுது. ரஷ்யா, இந்தியா, சைனா, பிரேசில் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பிரிக் நேஷன்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து பிரிக் கரன்சி உருவாக்குறாங்க. பிரிக் பிரிட்ஜுன்னு ஒன்று அமெரிக்க டாலர் ஸ்விஃப்ட் சிஸ்டத்துக்கு எதிராக இது பண்ணுறாங்க. அதனால் உலக வர்த்தகத்தை இந்தியா கண்ட்ரோல் பண்ணுற பொசிஷனுக்கு போகுது. இந்தியா எல்லாரோடைய நண்பனாக இருக்குது. இந்தியாவோட பயிற்சிக்க உலகத்தில் யாருமே தயார் இல்லை. இந்த ஒரு சூழ்நிலையில் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய போர் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வேணா இல்லை போர் நடக்கலைன்னு சொல்லலாம், ஆனால் இந்த போர் சூழ்நிலையில் இந்தியா வந்து மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. இந்த சண்டைக்கும் போல இந்தியா சண்டைக்கும் போயிடக்கூடாது. இவ்வளவு முக்கியமான இடத்துக்கு இந்த நாட்டை கொண்டு போய்கிட்டு இருக்கிற ஒரு முக்கிய தலைவர் மோடின்றவரை எப்படியாவது கீழே இறக்குறதுக்காக உலக சக்திகள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குப்பா. அதில் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம நாட்டை சேர்ந்த எதிர்கட்சிகளுமே இந்த உலகத்தில் உள்ள சில இந்திய விரோத சக்திகளோட கைகோர்த்து வேலை செய்கிறாங்களோன்ற ஒரு சந்தேகம் நம்மளுக்கு வர்ற மாதிரி இவங்க பண்ணுறதை பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப கவலையை அளிக்குது. அதை நான் ராகுல் காந்தி சாருன்னு மாத்திரம் சொல்லலை, திமுகவுடைய ஆளுகளை மாத்திரம் சொல்லலை. இவங்க மறந்துடக்கூடாது, இந்திய தேசியம் நல்லா இருந்தால் தான் திமுக குடும்பமும் நல்லா இருக்கும். ஆனால் இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் மோடியோட பேர் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல எப்ஸ்டைன்னா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் தம்பி. எல்லாரும் நினைக்கிற மாதிரி எப்ஸ்டைன் வந்து ஒரு சர்வசாதாரணமான ஒரு பொம்பளை பொறுக்கிலாம் கிடையாது. அது வந்து மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் அறிவு கூர்மையாக யோசிக்கணும். பொம்பளை பொறுக்கியும் தாண்டி அது 18 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளை கிடையாது தம்பி. அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து பாருங்க, எல்லா ஃபோட்டோவும் இருக்குது. சரியா? இப்போ எப்ஸ்டைன்றவன் யாரு? அவன் வந்து வெறும் பொம்பளை பொறுக்கின்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவன் வெறும் பொம்பளை பொறுக்கி கிடையாது. அதாவது அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா அமெரிக்காவில் இந்த பொம்பளை புள்ள விஷயம்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அங்கே வெளிப்படையாகவே அங்கே எல்லாத்தையுமே தான் பண்ணுறாங்க. அங்கே இந்த ஸ்ட்ரிப் கிளப்லாம் வச்சுருப்பாங்க. அங்கெல்லாம் நீங்கள் நெட்லேயே போய் பார்க்கலாம் தம்பி அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு. இது இங்கே மாதிரிலாம் அங்கே ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது. சரியா? இப்போ இந்த எப்ஸ்டைன்றவன் யார் அப்படின்னு சொன்னோம்னா, இது வரைக்கும் 6 தடவை ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள கூப்பிட்டு மாநாடு மாதிரி நடத்தியிருக்கிறான் அமெரிக்காலேயே. அதில் உலகத்தில் உள்ள மிகப்பெரிய ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட், அவர் பேர் என்ன, ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்னு ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா. ஆமாம், அவர்லாம் அந்த இதில் போய் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கிறாரு. இதில் வந்து இந்த ஹைட்ரான் கொலைடர்னு சொல்லி ஐரோப்பியாவில் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அதில் உள்ள முக்கிய சயின்டிஸ்ட்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கிறான். இப்போ அமெரிக்காக்காரனே சொல்கிறான், இவனுக்கும் வந்து ரஷ்யாவுக்கும் இந்த எப்ஸ்டைன்றவனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும். இந்த சயின்டிஸ்ட்டுகள் எல்லாம் இது பண்ணி நம்மூரில் இருக்கக்கூடிய அணு விஞ்ஞானிகள் எல்லாத்தையும் ஏதோ பண்ணுறான். அவன் வந்து எங்கேயோ இதில் உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி ரஷ்யா கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் மேலே அப்படி ஒரு அலிகேஷன் இருக்குது. ஸோ அவன் வந்து ஒரு சர்வசாதாரணமான பொம்பளை பொறுக்கி அப்படின்னு முதல்ல நம்ம நினைக்கக்கூடாது. இந்த ஒற்றர்கள்லேயே பல வகை இருக்கிறான். ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே ஒற்றரை அனுப்புகிறான் பார்த்தீங்களா. அந்த ஒற்றரில் சில பேர் என்ன பண்ணுவான்னா, இது வந்து ஹனி ட்ராப் அப்படின்றாங்க. ஹனி ட்ராப்னா என்னென்னா, இந்த ஆம்பளைங்களுக்கு இந்த பொம்பளை பிள்ளைகளை பார்த்தா முட்டாப்பேலு ஆம்பளைங்களை நான் மொத்த ஆம்பளை இனத்தையே சொல்கிறேன்னு கூட வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள். சரியா? ஏன்னா அந்த பொம்பளை பைத்தியம் பிடிச்சது நிறைய ஆம்பளைங்களுக்கு இயல்பு. அப்போ இந்த ஆம்பளைங்க தான் முக்கிய பதவியில் இருக்கானுங்க. அப்போ இந்த பொம்பளை பைத்தியம் பிடிச்ச ஆம்பளைங்களை வந்து கட்டுப்படுத்திட்டோம்னா நம்ம அந்த ஆம்பளைங்களை கிட்ட இருந்து தகவல்களை தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி இந்த எஸ்பியானேஜ்னா ஒற்றர் படை இருக்குல்ல, அதுல ஹனி ட்ராப்ன்றது ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு மெக்கானிசம். இந்த எப்ஸ்டைன் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு ஐலாண்டை கிரியேட் பண்ணி அமெரிக்காவில், அந்த ஐலாண்டில் வந்து இந்த உலகத்தில் உள்ள முக்கியமான தலைவர்கள், சயின்டிஸ்ட்டு, உலக ஆர்மியில் உள்ள முக்கியமான ஆளுங்க இவங்களெல்லாம் அந்த ஐலாண்டுக்கு கூட்டு போயிருக்கிறதாக கதை. பிற்காலத்தில் அந்த ஐலாண்டில் இருந்த ஒரு சில பொண்ணுங்க வந்து இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக, அதனால அவன் அரெஸ்ட் ஆனதாக செய்தி வருது. அவன் அதனால அரெஸ்ட் பண்ணப்படுறான். இந்த பொம்பளைங்களுக்குலாம் வயசானதுக்கு அப்புறம் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாளுங்க. 12 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் கழிச்சு. ஏன் அந்த 12 வருஷம் என்னாச்சு? அடிப்படையில் என்ன இருக்கும்னா, இவன் எப்ஸ்டைன்றவன் எவனோ ஒருத்தங்கிட்ட ராங்கான ஏதோ ஒரு இடத்துல உரசக்கூடாத இடத்துல உரசி இருக்கிறான். அதனால அவனை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. ஏதோ ஆயிப்போச்சு. இன்னைக்கு அவன் வந்து மர்மமான முறையில் இறந்து போயிட்டான். அவன் இல்லை இன்னைக்கு நம்ம கூட. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் எப்ஸ்டைன்ற ஆள் இருக்கான்ல, அவன் வந்து மோடியோட வந்து சந்திச்சாப்ல அப்படின்னு சொல்லி ஒரு
ஒரு டிராமாவோ ஒரு பொய்யான ஒரு விஷயத்த பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க திமுகவும் சேர்ந்து. இதுல மோடி 2008 வரைக்குமே அமெரிக்காக்குள்ள நுழையிறதுக்கு மோடி பேண்ட். ஸோ மோடியும் அவனும் சந்திச்சுக்கிட்டதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் தான் அவன் ஜெயிலுக்கு போறான், அப்புறம் அவன் இறந்தும் போயிடுறான். ஸோ நேரடியா மோடியும் அவனும் சந்திச்சுக்கிட்டது வாய்ப்பே கிடையாது. அது காங்கிரஸ்காரனும் சரி, இந்த திமுக ஐடி விங்கும் சரி, அந்த விஷயத்த கேட்டீங்கன்னா இல்ல அவங்க 2 பேரும் சந்திச்சுக்கல. ஆனா இமெயில் அனுப்பி இருக்கிறான். யாரு? இந்த எப்ஸ்டீன்ன்றவன் எவனோ ஒருத்தனுக்கு இமெயில் அனுப்பி இருக்கிறான். அந்த இமெயிலை வச்சுதான் நாங்க இவ்வளவு கதையும் பேசுறோம்ன்றான். இப்ப நீங்க அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த எப்ஸ்டீன் இங்க இருக்கிறான்ல, இவன் இந்த ட்ரம்ப் சின்ன வயசுல இருக்கும்போது கூட இருக்கான் பாத்தீங்களா. இப்ப இந்த எப்ஸ்டீன் ஸ்டீவ் பெனன் அப்படின்னு ஒருத்தன், இந்த இவன் பேரு ஸ்டீவ் பெனன். இந்த ஸ்டீவ் பெனனுக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருக்கான் இந்த எப்ஸ்டீன்றவன். இந்த ஸ்டீவ் பெனன் யாருன்னா, இவன் இந்த ட்ரம்போடைய பழைய ஆட்சியில மிக முக்கியமான ஒரு பதவியை வகிச்ச ஒரு ஆளு. இவன் கிட்ட ஒரு இமெயில் அனுப்பியிருக்கிறான். இந்த இமெயிலை வச்சுதான் இவங்க என்ன பண்றாங்க, இவர் மோடி அப்படி இப்படின்னு பேசுறாங்க. மோடி இஸ்ரேலுக்கு போயிருக்கிறார். மோடி இஸ்ரேலுக்கு போகும்போது மோடிய ஸ்டீவ் பெனன் சந்திக்கிறதுக்கு இவன் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணதாக ஏதோ ஒரு இடத்துல எழுதுறான். அதை பேஸ் பண்ணி இவங்க என்ன சொல்றாங்க, எப்படி இவன் எழுதலாம், அப்ப இவருக்கும் மோடிக்கும் இவனுக்கு என்ன சம்பந்தம்? ஏயா எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒரு இடத்துல இமெயில் எழுதியிருக்கான்றதுக்கு என்ன சம்பந்தம்ன்றதெல்லாம் அபத்தமா இல்லையா? ஆனா இப்ப நாம என்ன பண்றோம், இந்த எப்ஸ்டீன் சம்பந்தமான எல்லா ஃபைல்ஸையுமே அமெரிக்காவுடைய ஏஜென்சிகள் இன்டர்நெட்ல வெளிப்படையா போட்டுருச்சு. வேணும்னா நீங்களும் நானும் கூட அதை எடுத்து பார்க்கலாம். இப்ப அதோடைய இமெயில தான் நான் இப்ப எடுத்து உங்க கையில வச்சிருக்கேன். இதுல மோடி பேர் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்த நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப இது 2017 ஜூன் 6ஆம் தேதி எழுதப்பட்ட இமெயில். இதுல இந்த எப்ஸ்டீன்றவன் எழுதுறான். யாருக்கு எழுதுறான் அப்படின்னா, ஜெஃப்ரி இ அப்படின்ற ஆளு ஒரு 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 அப்படின்ற இடத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்பனா ஜெஃப்ரி தான் எழுதுறான், இல்ல ஜெஃப்ரி எஸ்டீனா இருக்கிற இவன் இன்னொரு ஆளுக்கு எழுதுறான். இப்ப இந்த எழுதப்பட்டது என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இப்ப இந்த ஜெஃப்ரி எஸ்டீம் அப்படின்றவன் ஸ்டீவ் பெனனை மீட் பண்றது வைக்கிறதுக்காக எழுதுற இமெயில உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். இதை நான் வரி வரியா வாசிக்கிறேன். இப்ப இதுல மோடியை பத்தி அவன் எழுதியிருக்கிறான்னு சொல்லி காங்கிரஸ் பேசுது இல்ல, திமுக ஐடி விங் பேசுது இல்ல, அந்த வரிகளை மாத்திரம் எடுத்து பார்ப்போம். மத்த எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லா படிக்கணும் அவசியம் இல்ல. இப்ப இந்த எப்ஸ்டீன் என்ன எழுதுறான், மொத்தம் 10 வரிகள். முதல் வரியில என்ன எழுதியிருக்கிறான், ஐ திங்க் கத்தார் ஷுட் ஸ்டாப் கிக்கிங் அண்ட் ஆர்கியூவிங். நான் நினைக்கிறேன் கத்தார் அப்படின்ற நாடு இப்படி எல்லாத்தையும் எத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத நிப்பாட்டணும். லெட் தி ஹீட் கம் டவுன் அ பிட். இந்த சூடான சூழ்நிலை குறையட்டும். இப்ப கத்தாரை பத்தி அவன் எழுதுறான். 2வது, இட் வில் நெவர் பி சேம் அகேன், டூ மெனி இயர்ஸ் இன் தி மேக்கிங். இது பழைய மாதிரி இனிமே இருக்க போறது இல்ல, நிறைய விஷயங்கள் நிறைய வருடங்கள் மாறிடுச்சு. 3வது வரி, தி கரண்ட் கத்தார் டீம் இஸ் வெரி வீக், எஃப்எம் இஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் இட் ஷோஸ். இப்ப இருக்கக்கூடிய கத்தார் ஆட்சியாளர்கள் ரொம்ப மட்டமா வீக்கா இருக்கிறாங்க. எஃப்எம்னா இந்த இடத்துல என்ன எனக்கு தெரியல. ஆமா, ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இல்ல வேற ஏதாவது, எஃப்எம்னா என்னன்னு எனக்கு தெரியல, இல்ல யாரோ ஒருத்தர் பேரா. எஃப்எம் இஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இட் ஷோஸ். உங்க எஃப்எம்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அவன் செயல்கள்லயே அது வெளிப்படுது. 4வது வரி, கத்தார் நீட்ஸ் டு கம் அவுட் அகேன்ஸ்ட் டெரரிசம் அண்ட் நாட் ஜஸ்ட் சே சாரி யூ கான் ப்ரூவ் இட். கத்தார்ன்ற நாடு இந்த டெரரிசத்துக்கு காசு கொடுக்கறதுல இருந்து வெளியே வரணும். இனிமே உங்களால ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொல்றதுல அர்த்தம் கிடையாது. we are and have always been against terrorism. நாங்கள் எல்லாம் முதல்ல இருந்து டெரரிஸ்டுக்கு அகேன்ஸ்டா இருக்கோம். லவுட் அப்படின்னு எழுதியிருக்கான், LOUDன்னு. அதுக்கடுத்து 6வது வரி, தி ஸ்மெல் ஆஃப் டெரர்ஸ் ஃபைனான்சிங் வில் பி அரவுண்ட் ஃபார் இயர்ஸ். நீ எப்படிதான் மற்றவங்களுக்கு காசு கொடுக்கலன்னு நீ சொன்னாலும், நீ காசு போற பாதையெல்லாம் எங்களால மோப்பம் முடிக்க முடியும், பல வருடங்களுக்கு மோப்பம் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். 7வது வரி, ஐ திங்க் எர்லி நெக்ஸ்ட் இயர் தே வில் அட்டாக் தி வேர்ல்டு கப் வெனு. நாங்க நினைக்கிறோம் அடுத்த வருஷம் வேர்ல்டு கப் வெனுவை அவங்க அட்டாக் பண்ண போறாங்கன்னு. இது 7வது வரி. 8வது வரி, இங்கதான் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பத்தி பேசுறான். தி இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி டுக் அட்வைஸ் and danced and sang in Israel for the benefit of US president.
they had met few weeks ago, it worked. அதாவது இந்திய பிரதம மந்திரி மோடி இஸ்ரேலில் அமெரிக்க பிரதம மந்திரியை சந்திச்சு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. இந்த இடத்துல அமெரிக்க பிரதம மந்திரி சொன்ன விஷயங்களை மோடி கேட்டாரு அப்படின்னு எழுதுறான். அதுக்கு sang and danced அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் ஃப்ரேஸை யூஸ் பண்றான். அதாவது sang and danced அப்படின்னா பாடினார் ஆடினார்னு அர்த்தம் இல்ல சாமிகளா. இங்கிலீஷ்ல sang and dancedனா அவர் சொன்னதுக்கெல்லாம் அவர் தலையாட்டினாரு. இப்ப நம்ம ஏண்டா அப்படியே சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுற அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இப்ப தலையாட்டினோம்னா இப்படி ஆட்டுறோம்னு அர்த்தம். தலையாட்டினா அவர் சொன்னதை ஆமோதிச்சாருன்னு அர்த்தம். sang and dancedன்றது அவர் பாடின பாட்டுக்கு ஒரு டான்ஸ் ஆடினாருன்னு அர்த்தம் இல்ல. என்ன அர்த்தம்னா அவர் சொன்ன சொல்லுக்கெல்லாம் இவர் தலையாட்டினாருன்னு அர்த்தம். அதாவது அமெரிக்கா சொன்ன சொல்லுக்கெல்லாம் தலையாட்டிட்டாரு. அப்படி தலையாட்டினால இட் ஒர்க், அது வேலை ஆயிடுச்சு. அப்படின்னா யாருக்கு வேலையாச்சு? இந்தியாவுக்கு. அது தெரியாது, அவன் எழுதுறான் எப்ஸ்டீன்றவன். அவன் தலையாட்டினால, அதாவது அமெரிக்காக்காரன் சொன்ன அமெரிக்க பிரதம மந்திரி பிரசிடென்ட் சொன்னதுக்கு இந்திய பிரதமர் மோடி தலையாட்டினால அது ஒர்க் ஆயிடுச்சு. இட் ஒர்க்ட், ஃபுல் ஸ்டாப். சரியா? அதுக்கடுத்து 9வது வரி, tell me exactly what you like from Starbucks and I can try to make it happen. இந்த இடத்துல இது வந்து துடுக்கு வார்த்தை. துடுக்கு வார்த்தைன்னா என்னன்னா இதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு. நீ சொல்லு, உனக்கு ஸ்டார்பக்ஸ்ல என்ன காரியம் ஆகணும்னு சொல்லு, என்னால அந்த காரியத்தை ஆக்க முடியும். அதுக்கு அடுத்த வரி, at the moment anything Qatari is more difficult. இப்போதைக்கு கத்தார் சம்பந்தமா நீ ஏதாவது கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் என்னால செய்யறதுக்கு. 10வது வரி, 2 biscuits for breakfast. 2 பிஸ்கெட் பிரேக்ஃபாஸ்டுக்கு. இதுவும் தொடுக்கு வரி, ஏதோ ஒரு அர்த்தம் உள்ள வேற ஏதோ ஒரு தொடுக்கு வரி. இவன் வந்து ஒரு ஒரு ஸ்பை பாவன். இவன் எந்த நாட்டுக்கு ஸ்பை பண்றா? இந்த ஜெஃப்ரி எஸ்டின்றவன் என்ன வேலை பார்த்தான்னு தெரியாது. ஆனா உலகத்துல உள்ள மிக முக்கிய தலைவர்கள், அணுசக்தி விஞ்ஞானிகள், ஆர்மி ஜெனரல்ஸ், இவங்க கூட எல்லாம் வேலை பார்த்திருக்கான். இந்த 10 வரிகள், இந்த 10 வரியில 8வது வரி மோடியை பத்தி இருக்கு. நான் அதை வந்து வரி வரியா வாட்சி காமிச்சிட்டேன். இது எல்லாத்தையுமே வேணும்னா நீங்க நெட்ல போய் நீங்களே எடுத்து இதை வந்து நீங்களே பார்க்கலாம். இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க நெட்ல போய் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் யூஎஸ்ஏன்னு போடுங்க. அதுல எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு டைப் பண்ணி கூகுள் சர்ச்ல போட்டீங்கன்னா அது வந்துருது. நீங்களே எடுத்து பார்க்கலாம். மொத்தம் 10 வரிகள் தான். அதுல 8வது வரி மோடியை பத்தி இருக்கு. இதுல அவன் மோடியை பத்தி பேசினத பார்லிமெண்ட் வரைக்கும் கத்தி இருக்கிறாப்புல ராகுல்ஜி. அந்த எபிஸ்டின் ஃபைல்ஸ்ல ராகுல் காந்தின்னு போட்டா கூட அவர் பேர் வருது. ராகுல் காந்தி பேரு மொத்தம் வந்து 8 இடத்துல வருது தம்பி. ஒரு நிமிஷம் கரெக்டா சொல்லிடுறேன். 6 இடத்துல வருது ராகுல் காந்தி பேரு. நம்ம கிரிக்கெட் வீரர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் பேர் கூட வருது. அவர் பேர் சச்சின் டெண்டுல்கர் பேர். எப்ஸ்டீன் அவன் யார் பேரை வச்சு அவன் டைப் பண்ணிருக்கானோ அது அவன் எல்லாத்தையுமே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு போட்டுறானுங்க. மோடி பேரே இதுல டைப் பண்ணிருக்கிறான். எதுக்கு டைப் பண்ணிருக்கிறான்? மோடி அமெரிக்கா ஜனாதிபதியை வந்து இஸ்ரேல்ல பார்த்தாரு, பேசினாரு. அமெரிக்க ஜனாதிபதி சொன்னதுக்கு இவர் தலையாட்டினாரு, அதனால காரியம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை 8வது வரியில இருக்கு. அதை மத்தனை எடுத்துக்கிட்டு இவ்வளவு பேச்சு பேசுறானுங்க. எனக்கு தெரியாம கேட்கிறேன், இன்னைக்கு இவங்களுக்கு எல்லாம் தெரியும்ல இது என்னன்னு சொல்லி. இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மோடிக்கு அகேன்ஸ்டா பேசுறதுக்கு வேற காரணமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பேசுறது எந்த வகையில நியாயம்? எவ்வளவு முக்கியமான விஷயங்களை இந்த கவர்மெண்ட் இப்ப பண்ணிருக்குது. மொத்த உலக நாடுகளே இந்திய பக்கம் திரும்புது. ஏற்கனவே இந்த வார்த்தை இப்ப நான் உங்களுக்கு மொத்தம் 10 வரி வாசிச்சேன் பாத்தீங்களா. உலக நாடுகள் இந்தியா பக்கம் திரும்பும் போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் வருதுனாக்க என்ன காரணம்? ஏன்னா அவன் வெள்ளைக்காரப்ப என்ன நினைக்கிறான், ஒரு நாடு அவனை ஒரு பயங்கரமா வளர்ந்துகிட்டு இருக்குன்னா அந்த நாட்டுடைய தலைவரை அவன் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறான். வெள்ளைக்காரன் என்ன நினைக்கிறான்னா, இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்திய தலைவரை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறான். இந்திய தலைவர் அவன் கண்ட்ரோலை மீறி போறாரு அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான், கட்சிக்குள்ளேயே ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த தலைவரை கட்சியை மாத்துற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்பான். இப்ப ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்குள்ளேயே மோடிக்கு அகேன்ஸ்டா ஒரு பிளவை உருவாக்க முடியுமான்னு பார்ப்பான். ஒருவேளை எனக்கு அதனால தான் அவங்க அமெரிக்கால ரொம்ப நாளா வேலை பார்த்துட்டு வந்தாரு பாத்தீங்களா இந்த ஆளு. அவர் பேர் என்ன, நம்மளுடைய இவர் பேர் என்ன, சுப்பிரமணியன் சாமி ஐயா, மதிப்புக்குரிய சுப்பிரமணிய சாமி ஐயா. இவர் அமெரிக்கால ரொம்ப காலமா ப்ரொஃபஸரா இருந்தாரு.
இப்ப ஒரு மோடிக்கு அகைன்ஸ்டா பேசிக்கிட்டே இருக்காப்ல. சரி, ஏன் இதெல்லாம் பேசுறாப்லன்னு பார்த்தா, ஒருவேளை இவரு அந்த இருந்தார்ல அமெரிக்காவுக்கு, அவங்க சொல்லி கொடுத்த பாடத்தை எல்லாம் இங்க பேரட் பண்றாரான்னு தெரியல. ஏன்னா இந்தியா முன்னேறிக்கிட்டு இருக்கு. இவங்க மாதிரி ஆளுங்க தான் இந்தியாவுக்கு இப்ப சப்போர்ட் பண்ணி நிக்கணும். ஆனா இப்ப இவங்களே இந்திய தலைவரை காலை பிடிச்சி இருக்கிற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவான் வெள்ளக்காரன், பக்கத்து பார்டர்ல ஏதாவது டிஸ்பியூட் உருவாக்கி சண்டையை கிளப்பி விடுவான். அது ஏற்கனவே பண்ணிட்டான். இப்ப பங்களாதேஷ நம்மளுக்கு அகேன்ஸ்டா திருப்பிட்டான் பாத்தீங்களா? பார்டர் டிஸ்பியூட்ஸை கொண்டு வருவான் வெள்ளக்காரன். இது ரெகுலரா பண்ணுவான். மூணாவது என்ன செய்வான், உள்நாட்டுல ஒரு புரட்சியை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவான். மக்கள் கிளர்ச்சி, இந்த ஜென்சி புரட்சி, அது செய்வான். இந்தியாவில் அது பண்ண முடியல. ஏன்னா மக்கள் நல்லா சாப்பிட்றாங்க, நிம்மதியா இருக்காங்க. மெஜாரிட்டி ஹிந்துக்களா வேற இருக்கிறானுங்க. இந்த ஹிந்து பசங்களுக்கே ஒரு பழக்கம் உண்டு. என்னன்னா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எல்லாம் நம்ம தலையெழுத்துறா, கடவுள் பார்த்துக்கோண்டா, நாளைக்கு எல்லாம் சரியா போயிடும்டான்னு நம்பிக்கை உள்ளவன் ரோட்ல இறங்கி புரட்சி பண்ணி, ஸ்டாலினா இருந்தாலும் சரி, அவர் பிள்ளையா இருந்தாலும் சரி, அவரை பிடிச்சி அடிக்கணும், இந்த கிலட்டின்ல வச்சு வெட்டணும்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க நம்ம இல்ல, இந்துவா இருக்கிறனால. இதே பிரெஞ்சு நாட்டுல பிரெஞ்சு புரட்சி ராஜா வெட்டிவிட்டானா இல்லையா ரோட்ல வச்சு? இந்த ஸ்ரீலங்கால ராஜாவை அடிச்சு துரத்திவிட்டானா இல்லையா? பங்களாதேஷ்ல முஸ்லீம் பாய்ங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணானுங்க, அங்க ஒரு ராஜாவை துரத்தி அடிச்சுட்டானுங்கல்ல. இங்க நம்ம ஆட்சியாளர் ஷேக் ஹசீனாவை அடிச்சுட்டானா இல்லையா? நம்ம ஆட்சியாளர்கள் நம்மளுக்கு பிடிக்கலனா கூட அவங்கள ஏதாவது பண்ணிருக்கோமா? நம்ம இன்னைக்கு நேரத்து இல்ல, இந்திய சரித்திரத்திலே நம்ம ராஜாவை கொன்னது கிடையாது. அப்ப இந்த பழக்கம் இருக்கிறது வெள்ளக்காரனுக்கு தெரியல. அவன் என்ன நினைக்கிறான், இங்கேயும் ஜென்சி புரட்சி வந்துடும். இங்க எல்லாம் வராது. நாம சாமியை கும்பிடுற வரைக்கும் ராஜாவை கொல்லணும்னு நினைக்க மாட்டான். கோமகன் அப்படின்னா அவன் ராஜானா அவன் அடுத்த எலெக்ஷன்ல அவனை மாத்துவோம். ஆனா அவனை கொல்லணும் அப்படின்ற வெறி இந்திய மக்களுக்கு இருக்காது. ஆனா அந்த வெள்ளக்கார பைய இந்த 4 ட்ரிக்கையுமே இந்தியா மேல பண்ணிட்டான். பார்டர் டிஸ்பியூட்டை கொண்டு வந்துட்டான். ஜென்சி புரட்சிக்கு ஏதாவது வேலை செய்யணும்னு சொல்லி தான் அந்த மீடியாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு தர்றான். உள்கட்சி பூசலுக்கு கொண்டு வர்றான். 4வது, அதை நான் உங்ககிட்ட சொல்லல, அசாசினேஷன், லீடர்ஸை கொல்லுவான். இது வரைக்கும் இந்தியாவில் உள்ள மிக முக்கியமான லீடர்ஸ் எத்தனை பேர் தம்பி அசாசினேட் ஆயிருக்கிறாங்க? 4 பேர் அசாசினேட் ஆயிருக்காங்கல்ல இது வரைக்கும். ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி, அவரு அசாசினேட் ஆனாரு. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய தலைவர்கள், அணு ஆயுத விஞ்ஞானிகள் எல்லாரும் அசாசினேட் ஆனாங்கல்ல. அவர் பேர் என்ன, பாபா, அவர் பேர் தான் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்னு இருக்கு, ஹோமி பாபா, அவரு கொலை செய்யப்பட்டாரு. இப்ப முக்கிய தலைவர்கள், முக்கிய அணுசக்தி விஞ்ஞானிகள், இவங்க எல்லாரையுமே வெள்ளக்காரப்பைய கொண்டிருக்கான். இதை பத்தி ஒரு புஸ்தகத்துல வேற எழுதியிருக்கான். நம்ம இதே சேனல்ல பேசியிருக்கோம் இல்லையா, தி கான்வர்சேஷன்ஸ் வித் க்ரோன் ஒரு புஸ்தகத்துல எவ்வளவு முக்கிய தலைவர்களை வெள்ளக்காரன் கொன்னா, இந்திய தலைவர்களைன்னு எழுதியிருக்கான். அப்ப இந்த 4 வகையான யுக்திகளை ஒரு நாடு முன்னேறக்கூடாது, அந்த நாடை கட்டுப்படுத்தணும்ன்றதுக்காக பயன்படுத்துவான். பக்கத்து நாட்டு பார்டர் டிஸ்பியூட்டு, உள்நாட்டு கலவரம், கட்சிக்குள்ள புரட்சி, அது எதுவும் நடக்கலைன்னா ஆளை கொல்றது. இதுல மோடிக்கு அகேன்ஸ்டா ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு ஆளை அனுப்புனாங்கல்ல, அது சம்பந்தமா தானே பங்களாதேஷ்ல ஒரு ஹோட்டல் ரூம்ல ஒரு ஆள் இறந்து போனா அவர் பத்தி ஒரு நியூஸ் வந்தது பாருங்க. அப்பதான் பிரதமர் மோடி பேசியிருந்தாரு, நான் சேஃபா வந்துட்டேன், ரஷ்யாவுக்கு போயிட்டு, நான் வெளிநாடு போயிட்டு சேஃபா வந்துட்டேன். ரஷ்யால காருக்குள்ளே உட்காந்து 45 நிமிஷம் அவரும் புட்டினும் பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கவனிச்சோம்ல நம்ம. சோ நாம மறந்துடக்கூடாது தம்பி, எவ்வளவு முக்கியமான ஒரு டயத்துல இருக்கோம்னு சொல்லிட்டு. உலகமே ஒரு போர்ல இருக்கு. இன்னைக்கு என்னப்பா தேதி? இன்னைக்கு தேதி என்னப்பா? February 5, 2026. மேக்சிமம் இன்னும் கொஞ்ச நாள்ல வெள்ளக்கார பயலுக ஈரானை முடிக்க போறாங்கன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? தெரியும்ல இது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. இப்ப நம்ம இந்த தேதியில பேசுறோம். இவங்க சும்மா போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இஸ்ரேலும் அமெரிக்காவும் இவங்களை எப்படியும் ஏதாவது வேலையா அமைச்சிருவாங்க. இன்னைக்கு மோடி ஒரு ஆளு மாத்திரம்தான் காசாவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கிறாப்ல. 2 ஸ்டேட் சொல்யூஷன்ல யூஎன்ல போய் கையெழுத்து போட்டு வந்தோம்ல, இதே மோடி மாத்திரம்தான் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காப்ல. சப்போர்ட் பண்ணாரா இல்லையா? பண்ணிருக்காப்ல. பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சு? இந்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்க கூட போய் சேர்ந்துக்கிச்சா இல்லையா பாகிஸ்தான்? ஏதாவது ஒரு முஸ்லிம் ஜமாத்துல அதை பத்தி பேசுறாங்களா? பாகிஸ்தான்ன்ற ஒரு முஸ்லிம் நாடு இஸ்லாமிய மக்களை கூட்டம் கூட்டமா கொத்தா ஜெனோசைடு பண்றதுக்கு போய் அவங்க கூட போய் நிக்குது. இதை ஏதாவது ஒரு முஸ்லிம் பேசுனாங்கன்னா இல்ல. ஆனா இத்தனை நாளா முஸ்லிம் ஃபுல்லா திட்டிக்கிட்டு இருந்தாங்களே மோடிய,
இன்னைக்கு மோடி காசாவுக்கு சப்போர்ட் பண்ணி கையெழுத்து போட்டாரு. எந்த முகரக்கட்டையை வச்சுக்கிட்டு இனிமே இவங்க ஜமாத்ல பேச போறாங்க? ஏதாவது ஒரு உண்மை பேசணும்ல அவங்க மக்கள் கிட்ட. ஏன் மோடி கெட்டவர்னு சொன்னேன், ஆனா கெட்டவர்னு சொன்ன மோடி தான் காசாவுக்கு சப்போர்ட் பண்ணி கையெழுத்து போட்டவர். கெட்டவர்னு சொன்ன மோடி தான் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி போய் கையெழுத்து போட்டு வேலை நிக்கிறவர். ஆனா உங்க பாகிஸ்தான், நீங்க பாகிஸ்தான்ல தலையை தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுற பாகிஸ்தான் காசா மக்களை கொலை செய்யறதுக்கு இன்னைக்கு ஒரு 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 சோல்ஜருக்கு எத்தனையோ $1000 காசு வாங்கிட்டு போய் நிக்கிறான். அப்போ ஈரானை கொலை செய்யறதுக்கு போய் நிக்கிறான். ஈரான்ல உள்ள முஸ்லிம் உம்மா மக்களை கொல்றதுக்கு ரேடார் உதவி கொடுக்குது பாகிஸ்தான். ஆனா இந்தியா, நீங்க எல்லாரும் குறை சொல்ற இந்தியா இன்னைக்கு இஸ்லாமிய மக்கள் உயிர் போகக்கூடாதுன்னு காசாவுக்காக போய் நிக்குது, ஈரானுக்காக போய் நிக்குது. சார், எபிஸ்டன் ஃபைல் மட்டும் இல்லாம இப்போ புதுசா வந்து முன்னாள் ஆர்மி சீஃப் நர்வனே அவர் எழுதின புத்தகத்தையும் இன்னைக்கு ராகுல் காந்தி கையில் எடுத்துருக்கு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, ராகுல் காந்தி ஐயா வந்து அவர் மனசுக்கு அவர் பேசல சார். வேற எவனோ ஒருத்தன் ரிமோட் கண்ட்ரோலை அமெரிக்காவில் வச்சிருக்கான், அவன் சொல்றான், அவர் பேசுறாரு. பாவம், அவரா பேசுவார் இப்படிலாம்? அவருக்கு தெரியாதா உண்மை என்னன்னு சொல்லிட்டு? அவருக்கு எல்லா உண்மையும் தெரியும். இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் பண்ணி மோடி பேசுறாரு, காசாவுக்கு சப்போர்ட் பண்ணி, ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி, முக்கியமான டயத்துல ரஷ்யாவுக்கு உதவியா போய் நிக்கிறாரு. இந்த ரஷ்ய சக்திகள் தான் இன்னைக்கு இஸ்லாமிய உயிர்கள் போகாம காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எத்தனை ஜமாத்தை பத்தி பேசுறாங்க? இன்னைக்கு ரஷ்யான்ற ஒரு நாடு இல்லைன்னா அப்படின்னு ஊதி தள்ளி கொண்டிருப்பான் அங்க உள்ள எல்லா முஸ்லிம்களையும். இன்னைக்கு ரஷ்யான்ற ஒரு நாடு தான் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் அந்த உயிர்கள் போகாம இருக்கிறதுக்கு ஏதோ உதவி பண்ணிட்டு. இந்த சிரியான்னு ஒரு நாடு இருந்துச்சு இல்ல, அந்த 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 நாடை அந்த வெள்ளக்கார பயலுக அப்படியே காலை போட்டு மிதிச்சு அப்படியே கழுத்தை நறுக்கி கொன்னாங்களே, எவனாச்சும் ஒருத்தன் பேசினானா? அத்தனை நாளா சிரியாவுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தது ரஷ்யா. இன்னைக்கு கடாஃபின்னு ஒரு ஆள் இருந்தாப்புல இல்ல, அவர் யாரு சார்? இந்த முஸ்லிம்களுக்காக பேசினாரு, அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணாருன்னு தானே பேசினாங்க இவங்க எல்லாரும். கடாஃபிய நடு ரோட்ல போட்டு யாரு கொண்டா? முஸ்லிம் மக்களே கொண்டாங்க. கொல்ல வச்சது யாரு? அமெரிக்க சக்திகள்னு இவங்க தான் சொல்றாங்க. நேத்து சார் இந்த கடாஃபியோட பையன் இருக்கான்ல, அவன் வீட்டுக்குள்ள போய் அவன் குடும்பத்தினர் எல்லாத்தையும் ஷூட் பண்ணி கொண்டிருக்காங்க சார். யாராவது மீடியால பேசினாங்களா சார்? ஒரு ஜமாத்ல பேசினாங்களா சார்? இந்த முஸ்லிம் இனத்துக்காக நின்ற கடாஃபிய கொண்டாங்க. அதே ஆளுங்க அவர் பையனை கொண்டிருக்காங்க நேத்து. ஒரு ஆளு பேசல சார், அனாதையா செத்துருக்கான் சார் அந்த ஆளு. நான் இன்னைக்கு மீடியால நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கிறேன், என்ன கடாஃபி பையனை கொண்டாங்க, யாருமே பேசலையாங்க அப்படின்னா யாருமே பேசல சார். அப்ப யாரு கொண்டது? இஸ்லாமிய மக்கள் தான் கொள்றாங்க. யார கொல்றாங்க? இஸ்லாமிய தலைவர்களை. இன்னைக்கு காசால இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க, எந்த முஸ்லிம் நாடும் உதவிக்கு வரல. இந்த ஈரான் அடிச்சு காலி பண்ண போறான், பக்கத்துல உள்ள ஏதாவது முஸ்லிம் நாடு உதவிக்கு வந்துச்சா சார்? இல்ல. பாகிஸ்தான் ஒரு நாடா சார்? அது ஒரு 4 ஜெனரல் இருக்கான், அங்க ஒருத்தர் இருக்கான், அவர் கெட்ட வார்த்தை வருது சார் வாயில எனக்கு. அவன் பொண்டாட்டியும் அவனும் சேர்ந்து லண்டன்ல இருக்கான், குடியுரிமை பெற்றுக்கிட்டு அவங்க காசை ஃபுல்லா அங்க வெள்ளக்காரங்கிட்ட வாங்கிக்கிட்டு அந்த பாகிஸ்தான் மக்களை காட்டி கொடுக்குறானுங்க. அவங்களுடைய முஸ்லிம் உம்மாவை அவங்களே கொலை செய்யற ஆள் அனுப்புறானுங்க சார். இந்த கொடூரமான பாவிகள்ல தான் இந்த முஸ்லிம் மக்கள் இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. பாவப்பட்ட முஸ்லிம் மக்கள் படிக்கல சார், ஒண்ணுமே படிக்கல சார். ஜமாத்ல சொல்றத நம்புறாங்க சார். அந்த ஜமாத்ல உள்ளதாவது உண்மையை சொல்லணும் சார் அந்த மக்கள்கிட்ட. இன்னைக்கு இஸ்லாமிய மக்களை உலக லெவல்ல காப்பாத்திக்கிட்டு இருக்கிற சக்தி, ஒரே சக்தி ரஷ்யா. அந்த ரஷ்யாவுக்கு பின்னாடி உதவியா நிக்கிறது மோடி. அதனாலதான் மோடி காசாவுக்கு உதவி பண்ணாரு, அதனாலதான் மோடி ஈரானுக்கு உதவி பண்றாரு. இவர் காசாவுக்கும் ஈரானுக்கும் இஸ்லாமிய மக்கள் சாகக்கூடாது, உலக இஸ்லாமியர்கள் சாகக்கூடாதுன்னு உதவி பண்றனால இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள உள்ள சக்திகளே மோடிக்கு அகேன்ஸ்டா திரும்புது. உண்மை அதுதான். இந்த உண்மையை இந்த இஸ்லாமிய மக்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல அவன் கிளியர் கட்டா அதைத்தான் எழுதுறான். அதை எடுத்து வாசிச்சு பாருங்க. முதல் 4 வரிகள் எதை பத்தி இருக்கு? டெரரிசத்தை பத்தி தான் இருக்குது, கத்தாரை பத்தி இருக்கு. அதுல நடுவுல ஒரு வரி தான் மோடியை பத்தி வருது, 8வது வரி மோடியை பத்தி. அதுக்கு முன்னாடி உள்ள 7 வரிகள் கத்தாரை பத்தி. அப்ப கத்தாரை பத்தியும் டெரரிசத்தை பத்தியும் பேசிட்டு நடுவுல ஒரு வரி தான் மோடி சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு வருது. யோசிக்கணும் சார். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்தியா என்ன மாதிரியான முடிவை எடுக்கணும்? இந்தியா
கரெக்டான முடிவு எடுத்து போய்கிட்டு இருக்கு. நாம இந்தியர்கள் தான் நம்ம இந்திய பிரதமருக்கு பின்னாடி நிக்கணும். ஏன்னா நம்ம இந்தியர்களை நம்ம நாட்டு பிரதமருக்கு அகேன்ஸ்டா திருப்புறதுக்கு தான் இவங்க எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. இந்தியா ஒரு 60 குடும்பங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா திமுக குடும்பம் ஒண்ணு, இந்த குடும்பத்துக்கெல்லாம் தலைமை குடும்பமா இருக்கிறது காங்கிரஸ் குடும்பம் ஒண்ணு இருக்கு. இந்த குடும்பங்கள் எல்லாமே அமெரிக்கா கிட்ட என்னைக்கோ அடிமை சாசனம் எழுதி கொடுத்து அவங்க சொல்ற வாக்குங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. அவங்க எல்லாம் இங்க சேனல் வச்சிருப்பானுங்க, இவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க, இவங்க திருடுற பணத்தையும் அவங்க காலில் அந்த வெள்ளைக்காரங்க டாலரா மாத்தி அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துக்குவானுங்க. வெளிநாட்டுல போய் அவங்க முன்னாடி போயிட்டு அவங்க கிட்ட அப்படியே தாளா போட்டு தாஜா போட்டு தெரிவானுங்க. இத்தனை நாளா இதனாலதான் இந்தியா நாசமா போச்சு. ஒரு பீரங்கி செய்ய வக்கு இல்லாம இந்த நாடு வெளிநாட்டுல போய் பீரங்கி வாங்கிட்டு இருந்துச்சு. ஒரு பீரங்கி செய்ய வக்கு இல்லாத நாடு இந்தியா. இந்த போஃபோர்ஸ் பீரங்கி ஊழல் நடந்ததுல ஒரு பீரங்கி செய்ய முடியாதா? ஆனா மோடி வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நாமளே மிசைல் செய்யறோம், நம்மளே ஏரோப்ளைன் செய்யறோம், நம்மளே நம்மளோட ரேடார் செஞ்சிரோம், சப்மரின் அணு ஆயுத சப்மரின் செய்யறோம். உலக நாடுகள் நம்ம கிட்ட கொள்முதல் பண்ணுது. கொள்முதல் மாத்திரம் இல்ல, நாமளே அந்த ஆயுதங்களை விற்கிறதுக்கு அதுக்கு ஃபைனான்ஸ் வேற பண்றோம். சார், ஒரு நாடுன்றது எது சார்? ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் சார். வள்ளுவர் என்ன சொல்றாரு? படை குடி கூழ் நட்பு அரண் அமைச்சு ஆறுமுடையான் அரசருள் ஏறு. ஃபர்ஸ்ட் படை. நீ ஒரு நாடுன்னு நீ சொன்னீன்னா ஃபர்ஸ்ட் உனக்கு டிஃபென்ஸ், உன் படை வேணும்ல. இன்னைக்கு இந்த மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளவு வந்திருக்குது. அதுவும் இவ்வளவு கம்மியான டயத்துல, இவ்வளவு கரப்ஷனுக்கு நடுவுல, இவ்வளவு ஃப்ராடு பசங்க கூட இருக்கிறவன் எல்லாம் ஒருத்தன குத்துற ஒரு கூட்டம். இதுக்கு நடுவுல இந்த நாடை இவ்வளவு முக்கியமான இடத்துக்கு ஒரு தலைவர் கொண்டு போயிருக்காருன்னா நம்ம மக்கள் செய்ய வேண்டியது ஒரே வேலைதான். இந்த அரசாங்கத்துக்கு பின்னாடி நிக்கணும். இந்த பசங்க ஒவ்வொரு தடவையும் திமுக காரனும் காங்கிரஸ் காரனும் இப்படி அப்படி சூப்போ நம்மள நாய்க்குட்டி மாதிரி இத்தனை நாள பத்தி விட்டானுங்கல்ல, எங்களுக்கு யோசிக்க தெரியும்டான்னு யோசிக்கணும். அவ்வளவுதான் சார் மக்கள்கிட்ட கேட்கறோம்.